இந்த பாசிட்டிவ் திங்கிங் பத்திலாம் நம்ம யோசிக்கும்போது, நம்ம மனசுக்குள்ள எப்பயுமே ஒரு யோசனை வந்துட்டு போகுங்க. "நம்ப தான் ஒரு வேள நம்பளையே ஏமாத்திக்கிட்டு இருக்கோமா? இந்த பாசிட்டிவ் திங்கிங்னால எனக்கு ஏதாவது நல்லது நடக்குதா? இல்ல இப்படிதான் வாழ்க்கை இருக்க போதுன்றதுக்காக என் வாழ்க்கை நல்லா தான் இருக்குன்னு நானே என்ன நம்ப வச்சுக்கிறேனா?" அப்படிங்கிற ஒரு யோசனை வரும். இத நம்ம டாக்ஸிக் பாசிட்டிவிட்டி அப்படின்னும் சொல்லுவோம். ஸோ உங்களுக்கு இருக்கிற அந்த பாசிட்டிவ் திங்கிங்கோ, இல்ல மத்தவங்க கிட்ட நீங்க பார்க்குற அந்த பாசிட்டிவிட்டியோ, கரெக்ட்டான பாசிட்டிவிட்டி தானா? இல்ல டாக்ஸிக் பாசிட்டிவிட்டியா? இதுல நம்ம டாக்ஸிக்கா இருந்தோம்னா, இப்ப நம்ம என்ன செய்யணும்? எப்படி மாத்திக்கணும்? அப்படின்றது தான் இந்த காணொளியில பார்க்க போறோம். ஹலோ ஃபிரெண்ட்ஸ், வெல்கம் டூ சைக்காலஜி இன் தமிழ். நான் டாக்டர் ஜிதேந்திரன். நான் எதுக்குங்க டாக்ஸிக் பாசிட்டிவிட்டிய பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, சில பிரச்சனைகள்ல நீங்க மாட்டிக்கிட்டு இருக்கும்போது, இந்த பிரச்சனை தானா சரியாயிடும்னு நீங்க காலங்காலமா வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கனாலும், அது சரியாக போறதில்ல. இப்படி ரொம்ப நாள் உங்க வாழ்க்கையில எதுவுமே சரியா இல்லன்னு வச்சுப்போமே, அப்போ நிஜமான பாசிட்டிவிட்டி கூட உங்கள விட்டு போயிடும். காரணம் என்னன்னா, ஃபீலிங் பிட்டர் அப்படின்னு சொல்லுவோம். எல்லாத்து மேலேயுமே ஒரு கசப்பான உணர்வே இருக்க மாரி வாழ்க்கை மாறிடும். ஸோ பாசிட்டிவிட்டி அப்படின்றது ஜென்யூனா நல்லதா இருந்தா ஓகே. இல்ல அதுவே டாக்ஸிக்கா இருக்குன்னா, அது பிரச்சனைக்குரியது. அது இன்னைக்கே ஸ்டாப் பண்ணிடணும். அப்ப 2த்துக்கும் என்னங்க வித்தியாசம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, பாசிட்டிவிட்டி அப்படிங்கிறது இக்னோரிங் ப்ராப்ளம்ஸ் கிடையாதுங்க. பிரச்சனையே இல்லாத மாரி காமிச்சிக்கிறதுக்கு பேர் பாசிட்டிவிட்டி கிடையாது. இது பிரச்சனைன்னு சொல்லும்போது, இதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. பிரச்சனைன்னே யோசிக்காத. எல்லாமே நல்லதா தான் நடக்கும். பாசிட்டிவா இரு அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னா, அதுக்கு பேர் தான் டாக்ஸிக் பாசிட்டிவிட்டி. அப்படின்னா என்னன்னா, உண்மையாவே உங்களுக்கு தெரியுது இது பிரச்சனை தான் அப்படின்ட்டு. அப்ப பிரச்சனையே இல்லன்னு சொல்றது பாசிட்டிவிட்டி கிடையாது. அதுக்கு பேர் மடத்தனம். நம்ம பாசிட்டிவிட்டியில என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இது பிரச்சனை தான். இந்த பிரச்சனையை நான் எதிர்கொள்ள முடியும். கண்டிப்பா என்னால இதுக்கு சொல்யூஷன்ஸ் கண்டுபிடிக்க முடியும். அந்த சொல்யூஷன்ஸை நோக்கி நான் போக போறேன். அதுக்கு சொல்யூஷன்ஸ் கண்டுபிடிப்பேன். கண்டிப்பா இந்த பிரச்சனையிலேருந்து வெளியில வந்துருவேன்னு சொல்றீங்கன்னா, அது பாசிட்டிவிட்டி. இல்ல இதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனையே இல்ல. அப்படியே இருந்தா எல்லாம் சரியா போயிடும். இல்ல இது பிரச்சனையாவே இருந்தா கூட நான் எதுவுமே செய்ய தேவையில்ல. வாழ்க்கை தானா நாளைக்கு சரியா மாறிடும். அப்படின்னு நினைக்கிறதுக்கு பேர் தான் டாக்ஸிக் பாசிட்டிவிட்டி. இந்த டாக்ஸிக் பாசிட்டிவிட்டின்றது நமக்குள்ளேயே நம்ம நினைச்சுக்கிற தாட்ஸ் மட்டும் கிடையாது. நிறைய பேர் இதை அட்வைஸாவே மற்றவங்களுக்கு கொடுப்பாங்க. யாராவது கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்கன்னா, கஷ்டம்லாம் ஒண்ணுமே கிடையாதுப்பா. எல்லாமே நல்லதா நடக்கும். நம்பு. ஒண்ணுமே பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னா, அது டாக்ஸிக் பாசிட்டிவிட்டி தான். அவங்களுடைய பிரச்சனையை கருத்தில் கொண்டு, இந்த பிரச்சனைக்கு என்ன செய்யலாம்? இதுலேருந்து கண்டிப்பா வெளில வந்துடலாம். இப்போ இது பிரச்சனை தான் அப்படின்னு சொல்றீங்கன்னா, அதுக்கு பேர் தான் பாசிட்டிவிட்டி. ஒரு நல்ல பாசிட்டிவிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னா, எப்பயுமே ப்ராப்ளம் சால்விங் ஃபோக்கஸ்டா இருக்குங்க. ப்ராப்ளம் இக்னோரிங்கா இருக்காது. அதுதான் ரொம்ப முக்கியமான ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ப்ராப்ளம் சால்விங்கா இருக்கும். ப்ராப்ளம் இக்னோரிங்கா இருக்காது. இன்னொன்று, இது கஷ்டம்தான். ஆனால் இதை தாண்டி நீ வந்துடுவ, இதை தாண்டி நீ ஜெயிச்சிருவ அப்படின்ட்டு ஒரு ரெசிலியன்ஸை பில்ட் பண்ண ட்ரை பண்ணணும் மனசுக்குள்ளேருந்து. அதுதான் மென்டல் ரெசிலியன்ஸ். அதுவும் நல்ல பாசிட்டிவிட்டி. இதனால உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெட்டர் ரிலேஷன்ஷிப்ஸ் கிடைக்கும். யார் ஒருத்தரை சுற்றி இருக்க உங்களுக்கு பிடிக்கும்னா, பிரச்சனையே இல்லாதவங்களை கிடையாது. அந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணி ஜெயிக்கிறாரு அப்படின்றத வச்சு தான் அவரை நிறைய பேருக்கு பிடிக்க ஆரம்பிக்கும். அதை வச்சு தான் அவங்களுக்கு அவங்க கூட பழகணுன்ற ஆசையும் வரும். இது இந்த மாதிரி நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது, உங்களோட கஷ்டங்களை உங்களுக்குள்ளே வச்சுட்டு நீங்கள் போராடிக்கிட்டும் இருப்பீங்க. உங்களுடைய எமோஷன்ஸை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருப்பீங்க. இதனால உங்களுடைய எமோஷனல் இன்டெலிஜென்ஸும் டெவலப் ஆகும். அதே அந்த டாக்ஸிக் பாசிட்டிவிட்டியில் என்ன நடக்குது தெரியுங்களா? அந்த மாதிரி ஒரு பிரச்சனையே இல்லாத மாதிரி காமிச்சிப்பாங்க. ஒருத்தருக்கு உடல் நல்லா சரியில்லை, போய் டெஸ்ட் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இதுதான் டெஸ்ட்டு, இதுதான் ரிசல்ட்டுன்னு தெரிஞ்சு போச்சு. இந்த மாதிரி ஒரு பிரச்சனையே கிடையாது, இதெல்லாம் ஒன்றும் இல்லை, மனசில் தான் நினச்சிக்கிறோம், டெஸ்ட்டில் ஏதாவது தப்பாக வந்திருக்கும்னு சொல்கிறீங்கன்னா, அப்போ நீங்கள் ரியாலிட்டியே இக்னோர் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். அதுக்கு பேர் தான் டாக்ஸிக் பாசிட்டிவிட்டி. இதனால வாழ்க்கைக்கே ஆபத்து நேரலாம். கண்ணுக்கு எதிர இருக்க உண்மையை கூட உங்களை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுதுன்னா, அது டாக்ஸிக் பாசிட்டிவிட்டி. 2வது, உங்கள் வாழ்க்கையில் சோகமோ இல்லை துக்கமோ இருக்கும்போது, அதெல்லாம் நான் ஃபீலே பண்ணக்கூடாது. என் வாழ்க்கையில் துக்கம், சோகம் இதை பற்றிலாம் எனக்கு யோசனையே இருக்கக்கூடாது. அதெல்லாம் நெகட்டிவ் பீப்புள் யோசிக்கிறது. கஷ்டன்றதை பற்றியே நான் யோசிக்கக்கூடாது, எனக்கு சோகன்றதை பற்றி நான் நினைக்கக்கூட கூடாது, எக்ஸ்பிரஸே பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறீங்கன்னா, அது இன்வாலிடேஷன் ஆஃப் எமோஷன்ஸ்னு சொல்லுவோம். அதுக்கு பேரு டாக்ஸிக் பாசிட்டிவிட்டி. அப்போ இந்த எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணிக்கணும் அப்படின்லாம் நீங்கள் சொல்லும்போது, அது டாக்ஸிக் பாசிட்டிவிட்டி ஆகிடாதா அப்படின்ட்டு உங்களோட மனசில் ஒரு யோசனை வரலாம். அந்த இடத்துல நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுடைய எமோஷன்ஸை எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடாதுன்றது இல்லை, இந்த எமோஷன்ஸை எக்ஸ்பிரஸ் பண்ண வேண்டிய எமோஷன் தானே அப்படின்றது. அப்பா அம்மா இறந்துட்டாங்க, ரொம்ப நெருங்கியவங்க இறந்துட்டாங்க, இந்த மாதிரியான இடங்களில் இல்லை எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டேன், இந்த நேரங்களில் கண்டிப்பாக சோகம் இருக்கும்.
அந்த சோகத்தை நீங்கள் தனியாக இருந்து அழலாம், அந்த அழுது வெளியில் எடுத்துகிட்டு வரலாம், உங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் ஆனவங்க கிட்ட அதை ஷேர் பண்ணிக்கலாம். இதெல்லாம் பாசிட்டிவான திங்ஸ். ஆனால் நான் எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டேன்றதுக்காக வெளில இருக்க காரை உடைக்கிறேன், யார் ஜெயிச்சிட்டாங்களோ யார் எக்ஸாமில் பாஸ் ஆகிட்டாங்களோ அவங்கள போய் அடிக்கிறேன் அப்படின்னு யோசிக்கிறது தப்பு இல்லைங்களா? அதுதான் எமோஷனல் கண்ட்ரோல். இன்னொன்று, எக்ஸாமில் ஃபெயில் ஆனீங்கன்றதுக்காக சோகப்பட்டால் பரவாயில்ல, காலையில் தூங்கி எழுந்தீங்க, கனவு கொஞ்சம் சரியா இல்லை சட்னியில் உப்பு இல்லை, இதுக்கெல்லாம் நீங்கள் எமோஷ்னல் ஆனீங்கன்னா அப்போது தேவையில்லாத எமோஷன் தானே. ஸோ இந்த இடத்துல டாக்ஸிக் பாசிட்டிவிட்டியையும் எமோஷனல் கண்ட்ரோலையும் கொஞ்சம் வித்தியாசப்படுத்தி பார்த்துக்கோங்க. இன்னொரு ரொம்ப முக்கியமான டாக்ஸிக் பாசிட்டிவிட்டி சைன் என்னன்னா, எல்லாம் தானாக சரியாயிடும், நான் எதுவுமே செய்ய வேணாம்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அது டாக்ஸிக் பாசிட்டிவிட்டி தான். நம்ம எப்பயுமே வாழ்க்கையில் நம்ம எடுக்கிற எந்த ஒரு எஃபர்ட்டாலையும் ஜெயிக்க முடியும், ஆனால் எஃபர்ட்டே இல்லாமல் ஜெயிக்க முடியாது. நீங்கள் 10 விஷயம் செய்வீங்க, அதில் ரொம்ப எஃபர்ட் போட்டு செய்வீங்க. ஏஆர் ரஹ்மான் அவரோட வாழ்க்கை ஃபுல்லாக போட்ட எல்லா மியூசிக் மாதிரியும், ஆனால் அதுக்கெலாம் அவருக்கு அவார்டு கிடைக்காம ஜெய்ஹோவுக்கு கிடைச்சிது அப்படின்றது அவருடைய லக்காக இருக்கலாம். ஆனால் ஜெய்ஹோன்ற படம், அதாவது ஸ்லம்டாக் மில்லியனேர்ன்ற படம் கிடைக்கிறதுக்கு அதுக்கு அவர் முன்னாடி செஞ்ச உழைப்பு தான் காரணமே தவிர, அவர் அது வரைக்கும் எல்லாமே தானாக நடந்துடும் நினச்சிருந்தாருன்னா அவருக்கு ஜெய்ஹோவை விட்டுருங்க, ரோஜாவே கிடச்சிருக்காரு. இப்போது வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, ரொம்ப நாளாக உங்களுக்கு இந்த வேலை பிடிக்கல, வாழ்க்கை அப்படியே நெருக்கிற மாதிரி இருக்குது. ஒவ்வொரு நாளும் ஆஃபீஸ் கிளம்பி போகும்போது இந்த இடத்துல இன்னைக்கு என்னென்ன நெகட்டிவான விஷயங்கள் தான் நடக்க போகுதுன்றது தான் உங்கள் மைண்டில் தோணுது. உங்களுக்கு அந்த இடத்துல இருக்கவே பிடிக்கல, ஆனால் நான் பாசிட்டிவாக இருக்கணும், இதெல்லாம் எதுவுமே நடக்கலை அப்படின்னு உங்களுக்கு சொல்லிக்கிறீங்க அப்படின்னாலோ, இல்லை உங்களுக்கு கூட இருக்கவங்க அதை சொல்கிறாங்க அப்படின்னாலோ அது டாக்ஸிக் பாசிட்டிவிட்டி. அப்போ நான் வேலையை விட்டுட்டேங்களான்னு கேட்டிங்கன்னா வேலையை விட்டுறது கிடையாதுங்க. வேலையை விட்டுறதுக்கு முன்னாடி அடுத்ததாக எந்த வேலைக்கு சேர போகிறோம், அந்த வேலையில் இந்த பிரச்சனைகள் இருக்காதா, பிரச்சனை இல்லாத வேலையை எப்படி கண்டுபிடிக்கணும்னு யோசிக்கிறது தான் பிளான். இன்றைக்கே வேலையை விட்டிங்கனாலும் தப்பு, இதை நான் ஃபீலே பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்கனாலும் தப்பு. உங்களுக்கு நெருங்கியவங்க இறந்துட்டாங்க, இல்லை உங்களுடைய எக்ஸாம்பிள் ஃபெயில் ஆகிட்டீங்க, இந்த மாதிரியான இடங்கள்லாம் இருக்கும்போது நான் அழவே கூடாது, எனக்கு இந்த ஃபீலிங்கே இருக்கக்கூடாதுன்னு சொன்னீங்கன்னா அது டாக்ஸிக் பாசிட்டிவிட்டி. அவங்க இன்னைக்கு இல்லை தான், கஷ்டம்தான், ஆனால் இதுதான் வாழ்க்கையுடைய சூழ்நிலை, இதுதான் நிதர்சனம், கொஞ்ச நாள் அழுதுட்டு இதுலேருந்து அடுத்த ஸ்டெப்புக்கு எப்படி நகர்ந்து போகலாம் அப்படின்னு யோசிக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது பாசிட்டிவிட்டி. மூன்றாவது, ரொம்ப நாளாக எமோஷனல் ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்துக்கிட்டே இருக்கீங்க, இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, மற்றவங்களுக்குலாம் இதோட எக்கச்சக்கமான பிரச்சனை இருக்குது, இதெல்லாம் ஒரு பிரச்சனையாக நீங்கள் யோசிச்சிங்கனாலும் தப்பு, இதே வார்த்தையை நீங்கள் மற்றவங்களுக்கு சொன்னீங்கனாலும் தப்பு. உங்களுக்கு ஆக்சுவலாக என்ன பிரச்சனை இருக்குது, அதுக்கு என்ன சொல்யூஷனு, இப்படி ரொம்ப நாளாக தப்பாகவே ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன், டிப்ரெஸ்டாகவே ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன்னா வாழ்க்கையில் ஏதோ ஒரு விஷயம் தப்பாக இருக்குது, அது எதுன்னு நான் கண்டுபிடிக்கணும், அதை தாண்டி அதை சரி பண்ணிவிட்டு நான் அதுலேருந்து வெளியில் வரணும்னு நினச்சிங்கன்னா அதுதான் பாசிட்டிவிட்டி. ரொம்ப சிம்பிளாக ஃபைனலாக கன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னா ரியல் ஆப்டிமிசம் தாங்க பாசிட்டிவிட்டி. ரியல் ஆப்டிமிசம்னா என்ன, எந்த ஒரு பாசிட்டிவ் தாட்டுக்கு பிளான் இருக்கோ அதை நோக்கி நீங்கள் நகர்றீங்களோ அதுதான் உண்மையான பாசிட்டிவிட்டி. மற்ற எல்லாம் ஃபேக் பாசிட்டிவிட்டி, இல்லை டாக்ஸிக் பாசிட்டிவிட்டி. இப்போ உங்களுக்கு க்ளீனாக பாசிட்டிவ் திங்கிங்கும் டாக்ஸிக் பாசிட்டிவிட்டிக்கும் வித்தியாசம் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இது உங்களோட வாழ்க்கையில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்ன்றது என்னோட நம்பிக்கை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், இது யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சைக்காலஜி இன் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் ஹேவ் அ கிரேட் டைம்.